தேசபக்த பாரத சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முக்கியமாக 3 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே நீதிமன்றங்களை சார்ந்த விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி எல்லா ஊடகங்களும் எதை பேசணுமோ அதை பேசலை. வெற்றி வெற்றி வெற்றி, இடைக்கால தடை வாங்கிட்டோம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் நாம் அதை பற்றி பேச போகிறதில்ல. எதில் இவங்க வெற்றி பெற்றுட்டு வந்தாங்களோ, தமிழக அரசு எதில் வெற்றி பெற்றுட்டு வந்தாங்களோ அதில் ஒரு வழக்கில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. என்றைக்குமே தமிழக அரசுக்கு வெற்றி தானே, அது எப்படி இடைக்கால தடை விதிப்பாங்க? அது என்ன வழக்கில் அப்படின்னு தானே யோசிச்சுட்ருக்கீங்க. அந்த விஷயத்தை தான் நம்ம முதல்ல பேச போகிறோம். ஏன்னா மற்ற ஊடகங்கள் பேசுகிறாங்களோ இல்லையோ, நாம் இதை கண்டிப்பாக பேசி ஆகணும். என்ன விஷயம் தெரியுமா மக்களே? பல்கலைக்கழக வேந்தர்களை நியமனம் செய்வதை இடைக்கால தடை விதித்துள்ளது உச்ச நீதிமன்றம். இந்த வழக்கை யார் போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலியை சார்ந்த வெங்கடாச்சலபதி அப்படிங்கிற ஒரு நபர். அவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர். அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல்விக்கூடமாகட்டும், ஒரு பல்கலைக்கழகமாகட்டும், அதுக்குள்ள அரசியல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை போட்டிருந்தார். அந்த வழக்கில் தான் மக்களே இன்றைக்கி ஒரு தீர்ப்பு வந்திருக்குது, இடைக்கால தடை அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சா. அடுத்து இந்த வழக்கை சார்ந்து ஒருத்தர் ட்வீட் பண்ணுறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பேர் ராஜீவ்காந்தி. அவர் முதல்ல பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருந்தார். ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு சிறிய உரசல் போல் இருக்குது. அதன் காரணமாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து கடுமையாக திமுகவை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்த அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் பொசுகுன்னு திமுகவுக்கே வந்துட்டார். ஆனால் எதுக்கு வந்தார், ஏன் வந்தார் நமக்கு தெரிய வேண்டாம், அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் அவர் போட்டிருக்க ட்விட்டு அண்ணல் அம்பேத்கர் சட்டமா மேதை, அவர் வழிகாட்டுதலின்படி அந்த சட்டத்தை எடுத்து பேசிக்கொண்டிருக்கும் நீதி அரசர்களுக்கே சவால் விடும் விதமாக அவர்களுடைய கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சாதி அடிப்படையில் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார். என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நீதி அரசருடைய பெயரையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் முதல்ல இப்படி ட்வீட் பண்ணுறவங்க இப்படிலாம் பண்ணலாமா, அதை நம்ம முழுசாக படிச்சிருவோம் மக்களே. சுவாமிநாதன் அவர்கள், லட்சுமி நாராயணன் அவர்கள்னு அவர் போடல, நாம மரியாதை கொடுக்குறோம் நீதி அரசர்களுக்காக. இவாளுகளுக்கு அரசியலமைப்பு சட்டம் சொன்னாலும், உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாலும், சட்டமன்றம் என்ன சட்டம் ஏற்றினாலும், அவாளு கொஞ்சம் அப்படியே கோடிட்டுக்குங்க, அவாளு வச்சது தான் சட்டம், நீதி தர்மம் எல்லாம் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க மக்களே. இன்னைக்கு ஒரு நீதி அரசரை விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த நபர். இதையை பற்றி தானே நம்ம ஊடகங்கள் பேசியிருக்கணும். ஆனால் வாய் திறக்க மாட்டாங்க. முதல் விஷயத்தை முடிச்சிட்டோமா, ரெண்டாவது விஷயத்துக்கு வந்துடுவோம். ஒரு காம கொடூரன், அவன் பேரை கேட்டால் சிரிக்க தான் தோணுது. தெய்வ செயல், பேர் தெய்வ செயல். திமுகவினுடைய பொறுப்பாளராக, ஒன்றிய பொறுப்பாளராக இருந்திருக்காரு. இப்போது நீக்கம் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல, உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க போல இருக்குது. அந்த தெய்வ செயல் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, 20 பெண்களை
காதலித்து திருமணம் செய்து அவருக்கு ஒரு சில பாலியல் தொந்தரவு கொடுத்து அவங்கள ஏமாத்திருக்காங்க. அந்த மனிதருக்கு இன்னைக்கு முன்ஜாமீன் கிடைச்சிருக்கு மக்களே. இதை பற்றி பேச வேண்டாமா ஊடகம்? 20 பெண்கள் பொள்ளாச்சியில் நடந்தால் கதறீங்க, இங்கே நடந்தால் அமைதியாக இருந்துக்கலாமா? அந்த 20 பெண்களுக்கு எப்போ கிடைக்கும் சொல்யூஷன்? ஆனால் அந்த மனிதருக்கு, தியாகிக்கு நீதிமன்றம் அவங்க என்ன சோர்ஸ் வச்சு கொடுத்தாங்கன்னு தெரில. என்றைக்குமே நாம் நீதிமன்றத்தையோ நீதி அரசர்களையோ நாம் என்றைக்குமே விமர்சனம் பண்ணுறதில்ல. எப்படியோ கொடுத்துட்டாங்க, வாங்கிட்டார் அந்த தியாகி. இதை பற்றி பேசியிருக்கணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, வெற்றி வெற்றி வெற்றி. எங்கேயா வெற்றி? எதில் வெற்றி? எதில் வெற்றின்னு நான் கேட்குறேன். ஒரு இடத்துல ஊழல் நடந்திருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அமலாக்கத்துறை வர்றாங்க. அந்த அமலாக்கத்துறையை கண்டு பயந்து ஒரு சிலர் நாட்டை விட்டே ஓடுறாங்க. இதுக்கு ஆதரவாக தமிழக அரசு போய் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க. அது அவசர வழக்காக எடுக்கணும். நேற்றே வர வேண்டிய விஷயம் எடுத்திருக்கணும். அது 86 என்னமோ பதிவேடு இருக்குது. ஆனால் இன்றைக்கி முதல் வழக்காக உச்சநீதிமன்றம் எடுத்திருக்காங்க. அதை பற்றி நிறையா வழக்காடி இருக்காங்க. அந்த வழக்கில் அமலாக்கத்துறையை கண்டிச்சிருக்காங்க. மாநில சுயாட்சியை மீறி இருக்கீங்க நீங்கள் எப்படி உள்ளே போய் நீங்கள் இந்த மாதிரி சோதனையிடலாம் அப்படின்னு சொல்லி கண்டித்து இடைக்கால, நல்லா கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்க, இடைக்கால தடை. ஏற்கனவே இவங்க உயர்நீதிமன்றம் போயிருந்தாங்க. இந்த வழக்கை பார்த்துட்டு 2 நீதி அரசர்கள் நாங்கள் இந்த வழக்கிலேருந்து வெளியவே போயிடணும்னு போனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீதி அரசர்களை நியமித்து அமலாக்கத்துறை செய்வது சரிதான், அதனால் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அமலாக்கத்துறை அதிரடியாக உள்ள இறங்கினாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க மக்களே, நாம் நீதி அரசர்கள்லாம் நம்ம எதுவும் சொல்ல, இடைக்கால தடை வச்சுருக்காங்க. இனி சட்ட போராட்டத்தை அமலாக்கத்துறை பார்த்துக்குவாங்க. சாமானிய மனிதனாக நாம் பேசலாம். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையா? அதாவது இன்றைக்கு 1 to 2 கோடி பேர் இந்த தமிழகத்தில் குடிகாரர்கள் இருக்காங்க, மன்னிக்கவும் மதுப்பிரியர்களாக இருக்காங்க. ஏன்னு கேட்டால் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, குடிகாரர்கள்னு சொல்லக்கூடாது, மதுப்பிரியர்னு சொல்லணும். அந்த மதுப்பிரியர்கள் 1 to 2 கோடி பேர் இருக்காங்க. ஒரு நபருக்கு 10 ரூபாய்னு ஒரு நாளைக்கு வச்சுட்டா 1 கோடின்னு வச்சுக்குவோம். 1 கோடி பேருக்கு 10 ரூபாய்னா என்ன கணக்காச்சு? மக்களை சாமானியனாக பேசலாம். இதை யார் தோண்டி எடுப்பா? இது ஊழலா இல்லையா? சரி வேண்டாம். பாருக்குள்ளே போகிறாங்க. பார், அதாவது அந்த தின்பண்டங்கள்லாம் வைப்பாங்கள்ல, அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் 40 பைசா விற்கக்கூடிய ஒரு டம்ளர், அதாவது ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய டம்ளர் 50 பைசா கூட பெறாது. அது 5 ரூபா, 6 ரூபா, 7 ரூபா அந்த விலையில் விற்கிறாங்க. தண்ணீர், அந்த குடிக்கக்கூடிய தண்ணீர், குடுவை தண்ணீர் அது 15, 20 இப்படிலாம் விற்கிறாங்க. அங்கே சாப்பிடக்கூடிய தின்பண்டங்கள் அது சுகாதாரமாக இருக்கான்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த தின்பண்டங்களுடைய விலை என்ன? ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய டம்ளருக்கு உண்மையான விலை 40 to 50 பைசா. இவங்க விற்பனை செய்கிறது எவ்வளவு? 5 ரூபாய், 6 ரூபாய். இந்த கொள்முதல் விலையான 40, 50 பைசா விட்டுருங்க, மிச்ச பணம் எங்கே செல்கிறது? ஒவ்வொரு
மது பிரியனும் கொடுக்கக்கூடிய 10 ரூபாய் எங்கே செல்கிறது? ஆதாரம். இதை நான் சமூக வலைதளத்துலலாம் காட்ட விரும்பல. யாராக இருந்தாலும் சரி வாங்க, நேராக போகலாம். நடக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஊழலை யார் கண்டுபிடிப்பா? யார் இந்த தமிழகத்தை சுத்தம் பண்ணுவாங்க? இதில் மட்டும்தான் ஊழல் நடக்குதா? எல்லா துறையிலையும் ஊழல் நடக்குது. இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது மக்களே. அதனால் ஒரே விஷயந்தான், ஊழலுக்காக ஒன்றிணைவோம், ஊழல் இல்லாத தேசத்தை உருவாக்குவோம் என்று கூறி, பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த். மக்களே, ஒரு சின்ன குறிப்பு, ஒரு சின்ன விண்ணப்பம், தாழ்மையான விண்ணப்பம். நம்ம கருத்து நம்மளுக்குள்ளேயே தான் உலாவிட்டு இருக்குது. பல பேர் பார்க்குறீங்க. தயவு செய்து இந்த தேசத்துக்காக என்னால் முடிந்த சிறிய தொண்டினை நான் செஞ்சிட்ருக்கேன். தயவு செய்து என்னை ஊக்கப்படுத்துறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னிடம் குற்றம் குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஜெய் ஹிந்த்.